அனைவருக்கும் வணக்கம். நம்ம விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ், சிஎன்சி கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஒரு சிஎன்சி கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் உங்கள் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன சிலபஸ் இருக்கும், அதை பற்றிலாம் கேட்குறாங்க. ஸோ தட் இப்போ நம்ம அதுக்காகவே வந்து ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிஎன்சி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் எடுக்கிறோம். என்னென்ன மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேத் அண்ட் சிஎன்சி மில்லிங். ஓகே, இந்த 2 மிஷினில் தான் மெயினாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் ட்ரைனிங் பண்ணுறோம். இதில் இந்த சிஎன்சி லேத் நம்ம என்ன சொல்லணும்னா டர்னிங் சென்டர், இது மிஷினிங் சென்டர் அப்படின்றோம். மிஷினிங் சென்டர் இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி மிஷினை பற்றி படிக்கணும் அப்படின்னாலே அதில் மொத்தம் 3 லெவல் இருக்குது. அது என்னென்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆப்ரேட்டிங், ஒரு மிஷினை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லிக் கொடுக்குறது தான் மிஷின் ஆப்ரேட்டிங். ஓகே, செகண்ட் செட்டிங். செட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி டயலிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஆப்செட், அடுத்து ஜாமெட்ரிக்கல் ஆப்செட், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆப்செட். இந்த மாதிரி 3 ஆப்செட் எடுக்கிறத பற்றி தான் நம்ம சொல்லி தருவோம். இதுதான் வந்து செட்டிங் அப்படின்றது. இப்போது 3rd லெவல் தான் ப்ரோக்ராமிங். ஒரு மிஷினில் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் தான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங், எப்படி நம்ம மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, செகண்டு செட்டிங், 3rd லெவல் ப்ரோக்ராமிங். இப்போது இந்த ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 லெவல் ட்ரைனிங் தருவோம். என்னென்ன லெவல்னா ஃபஸ்ட்டு மேனுவல் ப்ரோக்ராம். ஓகே, மேனுவல் ப்ரோக்ராம். செகண்ட் மேக்ரோ ப்ரோக்ராம். 3rd லெவல் இப்போ இதுதான் அந்த 3 லெவல்: மேனுவல் ப்ரோக்ராம், மேக்ரோ ப்ரோக்ராம் அண்ட் கேம்ப் ப்ரோக்ராம். இப்போ அந்த கேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். இது எப்படின்னா நம்ம இப்போது மேனுவல் ப்ரோக்ராமிங்கும் போது 2D ப்ரோக்ராம் மேனுவலாக நம்ம பண்ணுறது, சரிங்களா? ஜி கோடு எம் கோடெலாம் நம்ம மேனுவலாக மிஷினில் டைப் பண்ணி பண்ணுறது. கேம்ன்றது ஒரு காம்பனண்ட்டை டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது தான் கேம்ப் ப்ரோக்ராம். இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் வைஸ் சொல்லியிருப்பேன் நான் என்னென்ன இருக்குது அப்படின்றது. அடுத்து இப்போது சிஎன்சி டர்னிங்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது, தட் இஸ் சிஎன்சி லேத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸிங் அண்ட் டர்னிங். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேத் ப்ரோக்ராமிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த லேத் ப்ரோக்ராமிங்கில் ஃபேஸிங் அண்ட் டர்னிங்கை பற்றி தான் பார்ப்போம். அடுத்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன், போரிங், க்ரூவிங் அண்ட் த்ரெட்டிங். இப்போது நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஜாப் எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஜாபில் இதுதான் இந்த 5 லெவல். இந்த 5 லெவலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த டர்னிங்கிறது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் ஆக போகுது, ரேடியஸ் டிஃப்ரெண்ட் ஆக போகுது, தவிர மற்றபடி டர்னிங் அண்ட் ஃபேஸிங் ஆப்ரேஷன்றது காமன். ட்ரில்லிங், போரிங், க்ரூவிங் அண்ட் த்ரெட்டிங். இப்போ இந்த த்ரெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட், இன்டர்னல் த்ரெட், டேப்பர் த்ரெட் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த க்ரூவிங்கில் பார்த்தீங்கன்னா ஓடி க்ரூவ், ஐடி க்ரூவ்னு இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங், போரிங் காமன். ஓகே,
இப்போ சிஎன்சி மில்லிங். இந்த சிஎன்சி மில்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் கட் பார்ப்போம், இன்னர் கட், தட் இஸ் கட்டர் ரேடியஸ் காம்பன்சேஷன் இருக்குல்ல, கட்டர் ரேடியஸ் காம்பன்சேஷன், அவுட்டர் டயா இன்னர் டயா கட்டிங் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரில்லிங் சைக்கிள், ட்ரில்லிங் சைக்கிளை தான் நம்ம வந்து கேண்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் மேக்ரோ ப்ரோக்ராமிங், கேம்ப் ப்ரோக்ராமிங், இதெல்லாம் தான் நம்ம வந்து மில்லிங்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்டர் கட் எப்படி, அவுட்டர் ப்ரொஃபைல் எப்படி பண்ணுறது, இன்னர் ப்ரொஃபைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரில்லிங் சைக்கிள், மேக்ரோ ப்ரோக்ராம் அண்ட் கேம்ப் ப்ரோக்ராம். ஓகே, இதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து சிஎன்சி லேத் சிஎன்சி மில்லிங்கில் கவர் பண்ணுற சிலபஸ். அடுத்து நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு புக்ஸ் தருவோம், புக் மெட்டீரியல் தருவோம். சரிங்களா? இந்த புக் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த புக்கில் சிஎன்சி புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சி லேத்துக்கான ப்ரோக்ராமிங், மில்லிங்கான ப்ரோக்ராமிங் இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹேண்ட் புக் ஒன்று தருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிஃபார்மும் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி யூனிஃபார்மும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்போம். இது இல்லாமல் லைவ் மிஷின் ப்ராக்டிக்கல், நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வந்து மிஷின் ப்ராக்டிக்கல் கொடுக்குறோம் அப்படின்றது. டேரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ்லேயே வந்து இந்த செட்டிங்ஸ் எடுக்கிறது எப்படி, ஆப்ரேட் பண்ணுறது எப்படி, ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம இன்புட் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவாக வந்து உங்களுக்கு தருவோம். சரிங்களா? மற்ற இடத்துல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக மிஷின்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றது. அது இல்லாமல் நம்ம டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சிக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ். இந்த 45 டேஸில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் கிளாஸ் எடுப்போம் பர் டே. இதில் 2 ஹவர்ஸ் தியரியும் 2 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலாகவும் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கல்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுன்றத, கம்ப்யூட்டரில் எப்படி ஃபீட் பண்ணணும், அந்த கம்ப்யூட்டரில் எப்படி சிமுலேஷன் ரன் ஆகுது, இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. அது இல்லாமல் இப்போது சிஎன்சி ப்ளஸ் கேட் கேம் இப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு டியூரேஷன் வந்து 60 டேஸ் வரும். 60 டேஸ் டியூரேஷன், டெய்லி 5 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? 5 ஹவர்ஸ் கிளாஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். ஒரு காம்பவுண்ட்டை கொடுத்து ஒரு டிசைன்ஸை வந்து கொடுத்து அந்த டிசைன்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ட்ராயிங்ஸ் வச்சுருக்கோம். அந்த 200 ட்ராயிங்ஸும் நீங்கள் கேட் கேமில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டயக்ராம் 3 டயக்ராம் பண்ணணும்னா அடுத்த கமெண்ட்லாம் கிடையாது. மினிமம் ஒரு 100 டயக்ராம்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கே போவோம். ஓகே. இது மட்டும் இல்லாமல் அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹாஸ்டல் அகாமடேஷன், தட் இஸ் அகாமடேஷனும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ப்ளஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஜாபை முடிச்சதுக்கப்புறம் நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்க லோக்கல் கம்பெனிஸ், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இங்கே இருக்க லோக்கல் கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, உங்கள் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் படிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் படிக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஜாப் இது பண்ணுறீங்க அப்படின்றது, ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் எங்களதில் ஜாப் அப்ராடில் வேக்கன்சி இருந்தாலும் அந்த அப்ராட் வேக்கன்சிக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஒரு கண்டென்ட், ஒரு சிலபஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.